இன்றைய நிகழ்வான கலைஞர் நூற்றாண்டின் சார்பாக குழந்தைகளுக்கான வில்லுப்பாட்டு நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் திருமதி சண்முகப்பிரியா அவர்களையும் ஞானசுந்தரி அவர்களையும் வருக வருக என கலைஞர் நூற்றாண்டின் சார்பாக வரவேற்கின்றோம். திருமதி சண்முகப்பிரியா அவர்கள் டிடிஎட், பிடிட் அண்ட் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. கடந்த 20 வருடங்களாக சிறப்பாக தமிழாசிரியர் பணியை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். அவர்கள் சுதந்திர தின விழா, விளையாட்டு தினம், பல நிகழ்ச்சிகளுக்கு தேச தலைவர்கள், சிறு சிறு விளையாட்டுகள் பற்றி வில்லு கச்சேரிகள் நடத்தி வருகின்றார்கள். பல பொது நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தமிழக சார்பில் வெளியிடப்பட்ட பழங்கால விளையாட்டுகள் பாடல் பற்றி ஒளி நாடகத்திற்கு பாடல்கள் எழுதியுள்ளார்கள். கவிதைகள், நாடகங்கள் எழுதுவதில் திறமையானவர். விளையாட்டுத்துறையில் ஆர்வமிக்கவர். தமிழகத்தின் சார்பாக யூனிவர்சிட்டி அளவில் கைப்பந்து விளையாட்டில் தேர்ந்தவர். அவர்களை கலைஞர் நூற்றாண்டின் சார்பாக வில்லுப்பாட்டு கச்சேரியாளர்களுக்கு வந்திருக்கிறார்கள். திருமதி ஞானசுந்தரி அவர்கள் கணித ஆசிரியர், டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்துள்ளார்கள். 15 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியை சிறப்பாக தொடர்ந்து வருகின்றார். அவர்கள் 2 வாரங்களுக்கு முன்னதாக எண்களில் ஓவியம் வரையலாம் என்ற நிகழ்விற்கு வந்துள்ளார்கள். அவர்களையும் கலைஞர் நூற்றாண்டின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியை தொடரலாம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்தல். திரு சந்தானகிருஷ்ணன் அவர்கள் நூலகர் மற்றும் முதன்மை அலுவலர் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் திருமதி சண்முகப்பிரியா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். ஞானசுந்தரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல். வணக்கம். நீ வணக்கம் சொல்லு, இவ்வளோ சோகமாக இருக்கீங்க. அவ்வளோதான், வணக்கம் சந்தோஷமாக சொல்லணும். ஆரம்பமே சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா? வணக்கம். ஓகே. சிறப்பாக இன்றைக்கி நிறைய பேர் புத்தக மதிப்புரை சொன்னீங்க. நல்லா அருமையாக இருந்துச்சு. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வெளுத்து வாங்குறீங்க. சிறப்பாக இன்னும் செய்யுங்க, நிறைய அறிவை வளர்த்துக்கோங்க. சரியா? அதுக்காக கட்டப்பட்டதான் நம்மளுடைய நூலகம். சரியா? முத்தமிழ் அறிஞர் ஐயாவுடைய கனவை நினைவாக்கி நம்மளுடைய முதல்வர் கட்டின நூலகம். அதை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரி, இன்றைக்கி நம்ம உங்களுக்கான தலைப்பு என்ன? வில்லுப்பாட்டு. குழந்தைகளுக்கான வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டுன்றது நிறைய இடங்களில் நடக்கும். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா யாராவது? கோயிலெலாம் நடக்கும். எந்த கோயிலில் பார்த்துருக்கீங்க நீங்கள்? ஓகே, இப்போல்லாம் கோயிலில் மட்டும்தான் நடக்குது, வேறு எங்கேயும் நடக்கலை. ஓகே, இதெல்லாம் பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலைனா இந்த வில்லுப்பாட்டு. இந்த வில்லுப்பாட்டை பற்றி முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமா? வில்லுப்பாட்டுனா என்ன, எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். மனுஷன் தோன்றின முதல்ல என்ன செஞ்சாங்க? என்ன சாப்பிட்ருப்பான் அவன் தேவைக்கு? காய்கள், பழங்கள், அந்த மரங்களில் கிடச்சதான் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அந்த கறிகள் என்ன செஞ்சாங்க? பச்சையாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிச்சாங்க? சிக்கி முக்கி கல்லெல்லாம் உரசி அதிலிருந்து நெருப்பு வந்துச்சு. அந்த நெருப்பு மூலமாக என்ன செஞ்சாங்க? நெருப்பை கண்டுபிடிச்சு அதில் அந்த கறிகளை சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. காய்கறிகளை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வர பச்சையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்தது என்னது? வேட்டையாடுறது. அந்த வேட்டையாடுறதுல அவங்களுக்கு நிறைய கருவிகளை பயன்படுத்தினாங்க. முதல்ல கல் தான் பயன்படுத்தினாங்க. கற்களை பயன்படுத்தி கல்லை விட்டு எரிஞ்சு அந்த மிருகங்களை கொன்று அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதற்கப்புறமா சின்ன சின்ன ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க கையில் கிடைக்கிற கம்பு அதெல்லாம் வச்சு பயன்படுத்தினாங்க. அதற்கப்புறமா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு, அதுவும் குறிப்பாத்து அடிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தினாங்க? வில் அம்பு. அந்த வில் அம்பு பயன்படுத்தினாங்க. அந்த வில் அம்பு பயன்படுத்துகிறப்போ அவங்களுக்கான பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டது. அந்த வில்லிலிருந்து சில இசைகளை உருவாக்குனாங்க. அது இசைனே அவங்களுக்கு தெரியாது, சும்மா சத்தம், அவ்வளோதான். அந்த சத்தத்தை வச்சு இவங்களா நிறைய இசையை உருவாக்கி அதிலேருந்து பாட்டு மாதிரி பாட ஆரம்பித்தாங்க. அப்படி உருவானது தான் இந்த வில்லுப்பாட்டு. இந்த வில்லுப்பாட்டுக்கு ஒரு புராண கதை ஒன்று உண்டு. சரி, அது கதை தான், அது உண்மையாக போயான்னு தெரியாது. அந்த கதையும் கேட்போமா? சரி, இந்த வில்லுப்பாட்டு பாண்டிய மன்னனுடைய காலத்தில் பாண்டிய மன்னன் வேட்டைக்கு போனாராம். பாண்டிய மன்னன் எந்த நாட்டை ஆட்சி செஞ்சார்? பாண்டிய நாட்டில் தான் நம்ம இருக்கோம்.
மதுரையை சுற்றி உள்ள பகுதிகள் மதுரை எல்லாம் வந்து பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த ஒரு மன்னன் காட்டில் வேட்டைக்கு போகிறாரு. அப்போல்லாம் ராஜா போனால் அவரோட சேர்ந்து பெரிய படையே சேர்ந்து போகும். அவர் கீழே இருக்க ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள் சிலர், அப்புறம் நிறைய வீரர்கள் எல்லாம் துணைக்கு போவாங்க. மற்ற எல்லாம் போனால் அவங்க மட்டும்தான் வேட்டைக்கு போகணும், இல்லை யாராவது ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து போவாங்க. ஆனால் மன்னர் போனால் அவங்களுக்கு துணைக்கு நிறைய பேர் போவாங்க. அப்படி போகிறப்ப அவருக்கு திடீர்னு ஒரு நாள் தோணுது, இப்படி மிருகங்களை வேட்டையாடுறோமே, அதுவும் பெரிய பெரிய மிருகங்களாக வேட்டையாடுறோம், அப்போ இதோடைய குட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா பாவம் உள்ளது, தன்னுடைய அம்மாவை காணோம் அப்பாவை காணோம்னு தேடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் அவர். அப்போ இந்த நான் பெரிய பாவம்ல பண்ணுறேன் மிருகங்களை வேட்டையாடி அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ அங்கே இருக்கிற அமைச்சர்கள் வீரர்கள்லாம் சொல்கிறாங்க, மன்னரை கவலைப்படாதீங்க, இது வந்து நம்மளுடைய தொழில், பரம்பரையாக இதுதான் நம்மளுடைய தொழிலாக இருந்துச்சு, அப்புறம் தான் நாடு மன்னர்லாம் உருவானாங்க, அதெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டிய மன்னனுக்கு இதை ஏற்றுக்கிற மனசே இல்லை. நான் பண்ணுறது பாவம், இந்த பாவத்திலேருந்து நான் நீங்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு, அரசரே நீங்கள் வந்து இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு பாவம் பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பாவத்தை போக்குறதுக்காக இறைவன்கிட்ட வேண்டுனா நமக்கு இந்த பாவமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன்கிட்ட வேண்டணுமா, அது எப்படி வேண்டுறது, இறைவன்கிட்ட போய் இதுக்காக என் பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு நான் வேண்டணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இறைவனுக்கு பிடிச்சது இசை, இசைக்கு மயங்காத உலகத்தில் யாருமே இல்லை, கடவுளும் இசைக்கு மயங்குவார். அப்போ இசை மூலமாக நம்ம பாடுவோன்னொன்னே இந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க, இப்போ இசைக்கு எங்கே போகிறது, யாரை பாடகரை தேடுறது, இசைக்கருவிகளுக்கு எங்கே போகிறது. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க வேட்டைக்கு வச்சுருந்த வில்லு வச்சுருந்தாங்க இல்லையா, வில்லும் தண்ணி பிடிக்கிறதுக்கு குடமும் வச்சுருந்தாங்க. மண் பானைகள் தான் அப்போ பயன்படுத்துவாங்க. அந்த மண் பானைகளையும் இந்த வேட்டைக்கு போகிறப்ப பயன்படுத்திக்குவாங்க, கொண்டு போவாங்க. அப்போ இந்த பானையும் இந்த வில்லையும் வச்சு அங்கே வந்து அதை தட்டியே இசை எழுப்புறாரு. இசை எழுப்பி கடவுளை வேண்டுறாரு, கடவுளே நாங்கள் செஞ்ச தப்பு எல்லாம் மன்னிச்சுக்கோன்னு கடவுளை முதல்ல புகழ்ந்து பாடுறாரு. இறைவா நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குற, ரொம்ப நன்றி, அதற்கப்புறமா இப்போ நான் செஞ்ச தவறுகள்லாம் மன்னிச்சு இதற்கப்புறம் வாழக்கூடிய உயிரினங்களை நல்லா வாழவைன்னு சொல்லி வேண்டுறாரு. அப்படி உருவானது தான் வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் இருக்குது. சரியா, இது புராண கதைகளில் உள்ளது. இது எந்த மன்னன் அவர், பாண்டிய மன்னன். பாண்டிய நாடு எது, மதுரை, மதுரையை சுற்றி இருக்கிற பகுதிகள். பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் எது, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் மதுரை இருக்குது. பாண்டிய நாடு மதுரை, மதுரையை சுற்றி உள்ள பகுதி. அப்போ அது பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் எது, மதுரை தான். பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் எது, பாண்டிய நாட்டுடைய தலைநகரத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். சரியா, தெரியலையா உங்களுக்கு, தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்களா, இனி இந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து படிங்க. சரியா, பழங்கால புத்தகங்கள், அரசர்கள் பற்றி, சேரன் சோழன்கள் பற்றிலாம் நிறைய புத்தகங்கள் இருக்கும், அவங்கள பற்றியும் படிங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு, ஒரு பாடலும் பாடிட்டு அப்புறமா நம்ம வில்லுப்பாட்டுக்குள்ளே போவோம். சரியா, சரி. எத்தனை பேத்துக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்? நம்ம எல்லாருக்குமே பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அது தமிழில் பாடுறது ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா நம்மளோட தாய்மொழி தமிழில் பாடும்போது நமக்கு நல்லாவும் புரியும், நல்லா சந்தோஷமாகவும் பாடுவோம். ஆமாவா இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன பாட்டு பாட போகிறோம்னா, இப்போ எல்லோரும் கல்யாண வீட்டுக்கெலாம் போயிருக்கோமா? கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளலாம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. ஆனால் இப்போ நம்ம பாட போகிற பாட்டு வந்து காய்கறிகளோட கல்யாணம். பாடலாமா? இது எத்தனை பேருக்கு காய்கறிகள்லாம் பிடிக்கும்? காய்கறிலாம் சாப்பிடணும். சரியா, இப்போ காய்கறிகள் கல்யாணத்தை பார்த்துருவோமா? சரி, இப்போ மேம் பாட பாட திரும்ப பாடுங்க, சரிங்களா? காய்கறிகள் தோட்டத்திற்கு கத்தரிக்காய் ராஜா, கத்தரிக்காய் ராஜா, கறிகள் தோட்டத்திற்கு கத்தரிக்காய் ராஜா, கத்தரிக்காய் ராஜா, காய்கறிகள் தோட்டத்திற்கு கத்தரிக்காய் ராஜா, கத்தரிக்காய் ராஜா, ராஜா, கத்தரிக்காய் ராஜா, கத்தரிக்காய் ராஜாவுக்கு கல்யாணம் தான் பேஷா, கத்தரிக்காய் ராஜாவுக்கு கல்யாணம் தான் பேஷா, கத்தரிக்காய் ராஜாவுக்கு கல்யாணம் தான் பேஷா, கல்யாணம் தான் பேஷா. இப்போ இங்கே வந்து யார் மாப்பிள்ளை? கத்தரிக்காய் தான் இப்போ இங்கே மாப்பிள்ளை. கத்திரிக்காய் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போகிறாரு, சந்தைக்கு போய் ஒவ்வொரு பொண்ணாக பார்க்குறாரு, ஒவ்வொரு இது காய்கறி பொண்ணாக பார்க்குறாரு. கடைசியில் எந்த காயை வந்து கல்யாணம் முடிப்பாருன்றது தான் இந்த பாட்டோட தலைப்பு. சரிங்களா, பாடுவோமா? சரி. காய்கறிகள் தோட்டத்துக்கு கத்தரிக்காய் ராஜா, கத்தரிக்காய் ராஜா, சவுண்டு கேட்கல. கத்தரிக்காய் ராஜாவுக்கு கல்யாணம் தான் பேஷா. ராஜா எப்படி நடப்பாரு? மீசி முறுக்கிக்கிட்டு, கத்தரிக்காய் ராஜாவுக்கு கல்யாணம் தான் பேஷா,
மீசை முறுக்குங்க எல்லாரும். பொருத்தமான பொண்ணை தேடி ராஜா போனாராம். பொருத்தமான பொண்ணை தேடி ராஜா போனாராம். வெண்டக்கா பொண்ண அங்க ராஜா பார்த்தாராம். வெண்டக்கா பொண்ண அங்க ராஜா பார்த்தாராம். அது வளவலன்னு பேச்சும் பேச்ச அங்க கேட்டாராம். மாப்பிள்ளைக்கு பிடிக்குமா? பொண்ணு பேசிக்கிட்டே வளவலன்னு மாப்பிள்ளைக்கு பிடிக்குமா? மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. ஸோ கத்திரிக்காய் ராஜாவுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. என்ன சொன்னாராம்? அம்மாடியோ வாயாடி பொண்ணு, அம்மாடியோ வாயாடி பொண்ணு, வாயாடி பொண்ணு இது வம்பலுக்கும் பொண்ணு. இந்த பொண்ணு எனக்கு வேணா ராஜா சொன்னாராம். இந்த பொண்ணு எனக்கு வேணா ராஜா சொன்னாராம். ஸோ வெண்டைக்காய் பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு எனக்கு வேணாம்ப்பா, வாயாடி பொண்ணு, நமக்கு இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போறாரு. அடுத்த கடை தெருவுக்கு ராஜா போனாராம். ராஜா போனாராம். பூசணிக்காய் பொண்ண அங்க ராஜா பார்த்தாராம். ஆக்ஷன் பண்ணுங்க. பூசணிக்காய் எப்படி இருக்கும்? பப்பியா இருக்கும். பூசணிக்காய் பொண்ண அங்க ராஜா பார்த்தாராம். மாப்பிள்ளைக்கு குண்டு பொண்ணு பிடிக்குமா? சொல்றாராம். குண்டு குண்டு பொண்ணு அது உருண்டு வரும் பொண்ணு, குண்டு குண்டு பொண்ணு அது உருண்டு வரும் பொண்ணு. இந்த பொண்ணு எனக்கு வேணா ராஜா சொன்னாராம். இந்த பொண்ணு எனக்கு வேணா ராஜா சொன்னாராம். சரி, இப்போ பூசணிக்காவையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. குண்டு பொண்ணு எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட்டு வந்து யாரை வேணான்னு சொன்னார்? வெண்டைக்காய் வாயாடி பொண்ணு வேணாம், குண்டு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு அடுத்த தெருக்கு போகிறாரு. சரியா? அடுத்து என்ன பாடுவோம்? அடுத்த தெரு மார்க்கெட்டுக்கு ராஜா போனாராம். அடுத்த தெரு மார்க்கெட்டுக்கு ராஜா போனாராம். பச்சை மிளகா பொண்ண அங்க ராஜா பார்த்தாராம். பச்சை மிளகா பொண்ண அங்க ராஜா பார்த்தாராம். பச்சை மிளகா என்ன பண்ணும் சாப்பிட்டோம்னா? இப்போ என்ன பண்ணாரு ராஜா? வந்து பக்கத்தில் போயிட்டு பச்சை மிளகா தொட்டு பார்த்துட்டாரு. அம்மாடியோ அம்மாடியோ என்னாச்சு? பச்சை மிளகா சாப்பிட்டுட்டு ராஜாவுக்கு உரைச்சிருச்சு. வாயில தான் விரல வச்சு ஓடி புட்டாராம். வாயில தான் விரல வச்சு ஓடி புட்டாராம். இப்போ என்னாச்சு? பச்சை மிளகாவையும் ராஜா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. வாயாடி பொண்ணு வேணான்ட்டாரு, குண்டு பொண்ணு வேணான்ட்டாரு, பச்சை மிளகா காரமாக இருக்கனால பச்சை மிளகா பொண்ணையும் வேணான்ட்டார். இப்போ அடுத்து ராஜா வந்து அடுத்த தெரு மார்க்கெட்டுக்கு ராஜா போனாராம். அடுத்த தெரு மார்க்கெட்டுக்கு ராஜா போனாராம். சுண்டக்கா பொண்ண அங்க ராஜா பார்த்தாராம். சுண்டக்கா பொண்ண அங்க ராஜா பார்த்தாராம். சுண்டக்காய் எப்படி இருக்கும்? குட்டியா அழகா பச்சை பச்சேன்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆச்சு? ராஜாவுக்கு சுண்டக்காவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அது குவிஞ்சிருக்கும் அழகுல தான் சொக்கி புட்டாராம். குவிஞ்சிருக்கும் அழகு, அது நிறைய குவிஞ்சு கூட நிறைய வச்சிருக்கவும் அது அலங்குல வந்து ராஜா வந்து மயங்கிட்டாரு. அது குவிஞ்சிருக்கும் அழகுல தான் சொக்கி புட்டாராம்.
பிப்பி பிப்பி டும் 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 கல்யாணம் பாரு. பிப்பி பிப்பி டும் 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 கல்யாணம் பாரு. ராஜா கல்யாணம் பாரு. ஜோரா கல்யாணம் பாரு. இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இப்போ ராஜாவோட பேர் என்ன? கத்தரிக்காய் ராஜா. ஃபர்ஸ்ட் எந்த பொண்ணை பார்த்தாரு? வெண்டைக்காய். ஏன் கல்யாணம் பண்ணல? வாயாடி பொண்ணு. அடுத்து யாரு? பூசணிக்காய். ஏன் கல்யாணம் பண்ணல? குண்டு குண்டு பொண்ணு, அது உருண்டு வரும் பொண்ணு, அதனால கல்யாணம் பண்ணல. அடுத்து மூணாவது யாரை போய் பார்த்தாரு? பச்சை மிளகாய். என்ன பண்ணுச்சு? சாப்பிட்டோன்னே ஓடி விட்டாரு. அப்பாடா இந்த பொண்ணே வேணாண்டு ஓடி போயிட்டாரு. அப்புறம் கடைசியா யாரை பார்த்தாரு? சுண்டக்காய். வந்து அது குவிஞ்சிருக்கிற அழகுல பார்த்து சொக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டாங்க. பாட்டு பிடிச்சிருந்துச்சா? எத்தனை பேர் பாட்டு பிடிச்சிருந்துச்சு? குட். இப்போ வில்லு பாட்டு ஆரம்பிச்சிருவோமா? சரி. இன்னைக்கு வில்லுப்பாட்டு உங்களுக்கு குழந்தைகளுக்கான வில்லுப்பாட்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அதனால இப்போ உங்களில் இருந்த சில பேரும் சேர்ந்து எங்கள் கூட வில்லுப்பாட்டு பாட போகிறீங்க. யார் யாருக்கு தமிழ் நல்லா வாசிக்க தெரியும்? வாசிக்க தெரிஞ்ச எல்லாருமே எங்களோட வந்துடலாம் முன்னாடி. உங்கள் கையில் நாங்கள் பேப்பர் கொடுத்துருவோம். எங்களோட சேர்ந்து எங்கெல்லாம் பாட்டு வருதோ அங்கே நாங்கள் பாட பாட நீங்கள் ரிப்பீட் பண்ணால் போதும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வில்லுப்பாட்டு பாட போகிறோம். நல்லா தமிழ் வாசிக்க தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பாடிடலாம். வாங்க உட்காருங்க. இல்லைனாலும் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் கேட்டு கேட்டு பாடிடலாம். ஓகே. இப்போ சேர்ந்து இங்கே உட்காந்துருவோமா? நம்மளும் சேர்ந்து உட்காருங்க. அப்படி பின்னாடி உட்காருங்க பார்ப்போம். எடுத்து சுந்தரி. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. தந்தனத்தோம் சொல்லு சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட அந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, அந்தருள்வாய் கலை மகளே. தாளதத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தாளதத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, ஆரம்பம் உருவி தக்கை அத்தனையும் இசையோடு. இந்த வில்லுப்பாட்டை பார்க்கவும் கேட்கவும் கூடியிருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். அருமையா வணக்கம் சொன்னாங்க. அவங்களுக்கு இறுதியில ஒரு பரிசு காத்திருக்கு. சரியாடா தங்கம்? உங்க பேர் என்ன? துளசி. துளசி துளாய்க்கு ஒரு பரிசு இன்னைக்கு இருக்கு. போறப்ப கண்டிப்பா மறக்காம வாங்கிட்டு போயிருங்க. இன்னைக்கு நம்ம வில்லுப்பாட்டு எதை பத்தின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எதை பத்திக்கா தங்கம்? குழந்தைகளுக்கான வில்லுப்பாட்டு மட்டும்தான் தெரியும், அப்படித்தானே? ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. எதை பத்தினாலும் இருக்கலாம். அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு வில்லுப்பாட்டோட தலைப்பை பத்தி இங்க கூடியிருக்கிற கூட்டத்தினரோட சேர்ந்தே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் என்னன்னு. சரியா? மார்கழி பெண்ணாலின் தங்கை மங்கை அவள் தைப்பாவை, மார்கழி பெண்ணாலின் தங்கை மங்கை அவள் தைப்பாவை, மார்கழி பெண்ணாலின் தங்கை மங்கை அவள் தைப்பாவை, மார்கழி பெண்ணாலின் தங்கை மங்கை அவள் தைப்பாவை. சீர்வரிசை கொண்டு வந்தால் பொங்கலோ பொங்கல், சீர்வரிசை கொண்டு வந்தால் பொங்கலோ பொங்கல், செங்கரும்பு மஞ்சள் கூலையே, செங்கரும்பு மஞ்சள் கூலையே, மாசு நீங்க போகி பொங்கல், மாசு நீங்க போகி பொங்கல், மக்களுக்கு தைப்பொங்கல், மக்களுக்கு தைப்பொங்கல், மாசு நீங்க போகி பொங்கல், மாசு நீங்க போகி பொங்கல், மக்களுக்கு தைப்பொங்கல், மக்களுக்கு தைப்பொங்கல், மறுநாளில் மாட்டு பொங்கல், மறுநாளில் மாட்டு பொங்கல், வள்ளுவர் தினம், ஆமா வருவர் தினம், வீட்டு காணும் பொங்கல், சிறு வீட்டில் காணும் பொங்கல், பொங்கல். பொங்கலோ பொங்கல். அக்கா இன்னைக்கு வில்லுப்பாட்டு எதை பத்திக்கா? ஆமா, பொங்கல் முடிஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆச்சே. இப்போ எதுக்கா பொங்கலை பத்தி பாடுறீங்க? காரணம் இருக்கே. இன்னைக்கு வில்லுப்பாட்டுடைய தலைப்பே அதுதானே. ஓ அப்படியாக்கா? எங்க சொல்லுங்க பாப்போம்.
சும்மா வல்ல வல்லன்னு பேசாதீங்க. அட தலைப்பு சொல்லுங்கக்கா. பொங்கல் விழான்னு சொன்னாலே பொங்கல், கரும்பு, புத்தாடை. அக்கா, பொங்கலுக்கு முக்கியமானதே மாடு, அதை விட்டுட்டீங்களே. சரியா சொன்னப்போ, மாடு இல்லாத பொங்கல்லாம் என்ன? மாடுனாலே நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு ஞாபகத்துக்கு வரும். வருதா எல்லாருக்கும்? ஜல்லிக்கட்டு எங்க நடக்கும் நம்ம ஊர்ல? அருமையா சொன்னாங்க நம்ம பிள்ளைங்க. பொங்கல் வந்துட்டாலே நம்ம மதுரையோட பல பகுதியிலையும் ஜல்லிக்கட்டு நடக்குமே, அதை பார்க்க வெள்ளைக்காரங்க கூட வருவாங்க. அட ஆமாப்பா, சரியா சொன்ன. இது நம்ம வீர விளையாட்டை வெளிப்படுத்துமே. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். இன்னைக்கு வில்லுப்பாட்டுடைய தலைப்பே வீர விளையாட்டுகளை பத்தி தான். அக்கா, வீர விளையாட்டுக்கள்லாம் என்னக்கா? அதான் எனக்கு தெரியுமே. ஓ அப்படியா? என்னென்ன வீர விளையாட்டுகள் தெரியும் உனக்கு? சொல்லு பாப்போம். கோழி பிடிக்கிறது, பச்சை குதிரை தாண்டுறது, கிட்டிப்புல் அடிக்கிறது, இப்படி பல வீர விளையாட்டுகள் எனக்கு தெரியுமே. அடக்கடவுளே, இதெல்லாம் வீர விளையாட்டா? அடடடடா, வீர விளையாட்டுனா என்னன்னே உங்களுக்கு தெரியலையே. அதை முதல்ல சொல்லிடுவோம். பொங்கல் விழா அறுவடை முடிஞ்ச கையோட நம்ம தமிழ் மண்ணோட ஆண் மக்கள் சும்மா உக்காந்துராம தங்களுடைய பொழுதை போக்குறதுக்காகவும் தங்களுடைய வீரத்தை காண்பிக்கிறதுக்காகவும் உருவாக்கின விளையாட்டுகள் தான் வீர விளையாட்டுகள். அத பாட்டாவே படிச்சிருவோமா? ஆமா, படிச்சிருவோம். மாடு பிடிச்சு விளையாடுவோம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு, மாடு பிடிச்சு விளையாடுவோம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு, ஆளை பிடிச்சு ஆடும் ஆட்டம் கபடி ஆட்டம் கபடி ஆட்டம், ஆளை பிடிச்சு ஆடும் ஆட்டம் கபடி ஆட்டம் கபடி ஆட்டம், பொண்ணை பிடிக்க தூக்கும் கல்லு வட்ட கல்லு, பொண்ணு பிடிக்க தூக்கும் கல்லு வட்ட கல்லு, கம்ப எடுத்து சுருட்டி ஆடும் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம், கம்பெடுத்து சுற்றி ஆடும் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம், கண்ணை கட்டி பானை உடைக்கும் உரியாட்டம் உரியாட்டம், கண்ணை கட்டி மான் உடைக்கும் உரியாட்டம் உரியாட்டம், ஏற ஏற இறக்கி வீடும் ஏற ஏற இறக்கி வீடும், வழுக்கு மரம் வழுக்கு மரம் வழுக்கு மரம் வழுக்கு மரம், இவைதானே வீர விளையாட்டு, இவைதானே வீர விளையாட்டு. அட அக்கா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேங்க்கா. இதோ சொல்லிட்டா போச்சு. முதல்ல நம்ம ஜல்லிக்கட்டை பத்தி சொல்லிடுவோம். அடங்காத காளைகளையும் நம்ம வீட்டு இளம் காளைகள் அடக்கிற விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு. அந்த காலத்துல அடங்காத காளைகளுடைய கொம்புல சல்லி காசுகளை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சல்லி காசுகளை எடுக்கிறதுக்காக அந்த காளைகளை அடக்கி அதோட கொம்புல இருக்க சல்லி காசுகளை எடுக்கிறவனை வீரன்னு அறிவிப்பாங்க. அந்த வீரனுக்கு தன் வீட்டு பொண்ணையே கூட கொடுப்பாங்க. இதுதான் ஜல்லிக்கட்டு. அக்கா, சல்லிக்காசுனா என்னக்கா? ஓ, சல்லி காசுனா என்னன்னு உங்களுக்கு தெரியாதோ? இப்பெல்லாம் ரூபா நோட்டுகளை நம்ம புழக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம 1 ரூபா 2 ரூபா 10 ரூபாலாம் காசா இருக்கு இல்லையா? காயின்ஸ்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? இந்த காசுகளுக்கு பதிலா அப்பெல்லாம் இருந்தது சல்லி காசுகள்னு சொல்லுவாங்க. இந்த சல்லி காசுகளுக்கு இடையில ஒரு ஓட்டையும் இருக்கும். இது எல்லாமே உலோகத்தால ஆனதுதான். அந்த காசுகளை தான் சல்லி காசுகள்னு சொல்லுவாங்க. இந்த சல்லி காசு சம்பாதிக்கிறனாலே பல வேலைகளை அவங்க பார்க்க வேண்டியிருக்கும். அப்பதான் அந்த சம்பாத்தியமே அவங்களுக்கு கிடைக்கும். இது இலவசமாகவும் தன்னுடைய வீரத்துக்கும் பரிசாவும் கிடைக்குதுன்னு நினைச்சா சும்மாவா விடுவாங்க நம்ம ஆண் மக்கள்? தங்களுடைய வீரத்தெல்லாம் காண்பிச்சு அந்த சல்லி காசுகளை எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட வீரனைத்தான் ஜல்லிக்கட்டு வீரன்னு அறிவிப்பாங்க. அக்கா, ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு பாட்டாவே பாடிடுவோமா? பாடிடுவோம். தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானா, கொண்டாடு ஜல்லிக்கட்டு செமக்கத்து ஜல்லிக்கட்டு, கொண்டாடு ஜல்லிக்கட்டு செமக்கெத்து ஜல்லிக்கட்டு, பேசொன்னா உலகமே அதிருமுங்க, தலைமன் பேசொன்னா உலகமே அதிருமுங்க, இது மண்ணோட மரபில் உருவானது, இது இரத்தத்தில் கலந்து உருவானது, இது மண்ணோட மரபில் உருவானது, இது இரத்தத்தில் கலந்து உருவானது, நெஞ்சுக்குள் இறுகி கருவானது, மஞ்சு விரட்டு மதுரைக்கு பேரானது, நெஞ்சுக்குள் இறுகி கருவானது, மஞ்சு விரட்டு மதுரைக்கு பேரானது, கொண்டாடு ஜல்லிக்கட்டு
செமகெத்து ஜல்லிக்கட்டு கொண்டாடு ஜல்லிக்கட்டு செமகெத்து ஜல்லிக்கட்டு தமிழனோட வீரத்துக்கே ஜல்லிக்கட்டு ஜே தமிழனோட வீரத்துக்கே ஜல்லிக்கட்டு ஜே வீரத்துக்கே கெத்துதான் ஜல்லிக்கட்டு ஜே வீரத்துக்கே கெத்துதான் ஜல்லிக்கட்டு ஜே வெற்றிக்கே சவால் தான் ஜல்லிக்கட்டு ஜே வெற்றிக்கே சவால் தான் ஜல்லிக்கட்டு ஜே சவாலுக்கே சவுக்கடி தான் ஜல்லிக்கட்டு ஜே சவாலுக்கே சவுக்கடி தான் ஜல்லிக்கட்டு ஜே கொண்டாடு ஜல்லிக்கட்டு செமகெத்து ஜல்லிக்கட்டு கொண்டாடு ஜல்லிக்கட்டு செமகெத்து ஜல்லிக்கட்டு. சரிக்கா, பாட்டுலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா வந்து பாட்டியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கல்லை தூக்குனே, அந்த கல்லை தூக்குனே, இந்த கல்லை தூக்குனே சொன்னார். அப்படின்னா என்னக்கா, அது என்ன கல்லுக்கா, கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். நம்மளோட அடுத்த வீர விளையாட்டு அந்த கல்லை தூக்குறத பத்தி தான். அந்த கல்லை தூக்குறதுனா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஓ, அருமையா அவங்க பெற்றோர்கள்லாம் பதில் சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவங்க எல்லாம் தூக்கி தான் பொண்ணை பிடிச்சாங்களோ என்னமோ தெரியல. ஆமா, பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும். இளவட்ட கல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அருமை அருமைடா தம்பி, உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. சரி, இளவட்ட கல்லுன்றது 100 கிலோ எடையோட இருக்கக்கூடிய ஒரு கருங்கல். அந்த கருங்கல்லுக்கு எந்த பிடிப்புமே இருக்காது, வளவலன்னு பளபளன்னு இருக்கும். அந்த கல்லை தன்னோட தோல் வர தூக்குற வீரனுக்கு அந்த காலத்துல பொண்ணை கொடுத்தாங்க. என்னடா தம்பி சொல்றீங்க? தலைக்கு மேல தூக்க வேணாம், தோல் மேல தூக்கி பின்னாடி போட்டாலே அவன் பெரிய வீரன். தலைக்கு மேல தூக்க முடியாது, அதுக்கு மேல அவங்களால. அப்படி தூக்கிட்டு அவன் மாவீரனா இருக்கலாம். சரியா? அப்படிப்பட்ட கல்லு பேரு தான் இளவட்ட கல்லு பேரு. ஏன்னா இளவட்டங்களால மட்டும்தான் அதை தூக்க முடியும்னு பேரு. அதனாலதான் ஒருவேளை அதை தூக்கிட்டாங்கன்னா அவங்க வயசானவங்களா இருந்தால் கூட அவங்கள இளவட்டம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த கல்லுக்கு பேரே இளவட்ட கல். சரிக்கா, அப்ப இருந்தவங்க பாத்தீங்கன்னா கல்லை தூக்குனாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க ஒரு கடப்பாறைனாலே அவங்களுக்கு தூக்க முடியல. எல்லாம் நம்மளோட உணவு முறை தான் காரணம். அப்ப இருந்தவர்கள் கம்பு, கேப்ப, உளுந்து நல்லா உடலுக்கு தேவையான தானியங்களை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. இப்ப இருக்கிறவங்க என்ன சாப்பிடுறீங்க? மேல கடை திறந்துட்டா போதும், போய் உட்காந்து பீஸா, பர்கரு, நீங்க என்னென்னமோ சாப்பிடுவீங்களே, என்னப்பா பேரு? பேர் சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். சிக்கன் ரைஸ், அடுத்து பானிபூரி, அப்புறம் பாஸ்தா, அப்புறம் பாவ் பாஜி, அப்புறம் நூடுல்ஸ், மோமோஸ், அடுத்து நூடுல்ஸ். எங்க பாரம்பரிய உணவுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். நீங்க பாரம்பரிய உணவுல ஏதாவது சொல்லுங்க. கேழ்வரகு, அது உணவு வகைகள். கம்பங்கூழ், களி, கேப்பக்கூழ், சரி, பழைய சோறு. ஆஹா ஆஹா ஆஹா, அருமையா சொன்னாங்க. இந்த மாதிரி சத்தான உணவுகளை விட்டுட்டு நீங்க இந்த 6 மணிக்கு மேல வைக்கிற உணவுகள் எல்லாம் போய் சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்மளுடைய உடம்பு அந்த கடப்பாறையை கூட தூக்குறதுக்கு தெம்பு இல்லாம ஆயிரும். நம்ம எல்லாம் இறுதி வரைக்கும் இளவட்டமாவே வாழணும்னா இப்ப நீங்க சொன்ன கூழ் வகைகள், பழைய சோறு, இதெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தாலே நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கும்? இரும்பாட்டா இருக்கும், தெம்பா இருக்கும். அருமையா சொன்னடா தங்கம், தெம்பா இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை தான் நீங்க எப்பயும் சாப்பிடணும். சாப்பிடுவீங்களா? தேவையில்லாத உணவுகளை என்ன செய்யணும்? அறவே தவிர்த்திடணும். வீட்டுல செஞ்ச இறைச்சிகளை சாப்பிடலாம். வெளியே வாங்கி அதிகமா சாப்பிட்றத குறைச்சிக்கணும்டா தங்கம். சரியா? அதிகமா அம்மாவை போய் தொந்தரவு பண்ணி இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. வீட்டுல சமைச்ச ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் சாப்பிட்டு சந்தோஷமா வாழணும். சரிங்களா? அடுத்த வீர விளையாட்டு எதை பத்திக்கா? அடுத்தது சிலம்பாட்டம். அக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீர விளையாட்டு அதுதான்க்கா. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேங்க்கா. சிலம்பாட்டம்ன்றது ஆள் உயர மூங்கில் கம்ப தடக்கம்பா வச்சு அதை சுழட்டி சுழட்டி எதிரிகளை எதிர்க்கிறது தான் சிலம்பாட்டம். சிலம்பாட்டத்தை பத்தி ஒரு பாட்டு படிச்சிருவோமா? படிச்சிருவோம்க்கா. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ராகம் தான், அந்த ராகத்திலே படிச்சிருவோம். நீங்களும் சேர்ந்தே பாடுங்க. சரியா? நீங்க இங்க வந்து உட்கார வேண்டிய ஆளு, அங்கேயே உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. வாங்க பாப்போம், இங்க ஓடி வாங்க 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 தங்க, ஓடியா. தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே
தனநானே தானானாய். சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தற்காப்பில் முதலாட்டம் உன்னை காக்கும் இளமாட்டம். சிலம்பாட்டம் 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 தற்காப்பில் முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம். சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் படையை வீரட்டும் துணிவாட்டம். படையை வீரட்டும் துணிவாட்டம். சீரி பாயும் புலியாட்டம். சீரி பாயும் புலியாட்டம். சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தற்காப்பில் முதலாட்டம் என்னை காக்கும் நிழலாட்டம். சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் எதிர்த்து நிற்கும் இரும்பாட்டம். வீரத்தை தூண்டும் சிலம்பாட்டம். எதிர்த்து நிற்கும் சிலம்பாட்டம். எதிர்த்து தூண்டும் சிலம்பாட்டம். சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தற்காப்பில் முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம். சிலம்பாட்டம் சிலம்பாட்டம். அடுத்த வீர விளையாட்டு எதை பத்திக்கா? அடுத்த வீர விளையாட்டு வழுக்கு மரம் ஏறுறது. அக்கா, வழுக்கு மரமா? சவுக்கு மரம் கேள்விப்பட்டிருக்கேன், சந்தன மரம் கேள்விப்பட்டிருக்கேன், வாழை மரம் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் தேக்கு மரம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னக்கா வழுக்கு மரம்னா? அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அதானே, இது எந்த காட்டுல வளர்ற மரம்க்கா? இது வளர்ற மரம் இல்ல, ஏற்கனவே நல்லா வளர்ந்த பாக்கு மரம். அந்த பாக்கு மரத்தோட பட்டையை உரிச்சு அதுல கடுகு கேப்ப உளுந்து எல்லாத்தையும் அரைச்சு அது மேல நல்லா பூசுவாங்க. அதை பூச பூச என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்கு மரம் ஏற்கனவே வளவளப்பானது, இதை பூசி வச்சதுக்கு அப்புறம் இன்னும் வளவளன்னு ஆயிரும். அந்த வளவளன்னு இருக்கிற பாக்கு மரத்து மேல ஊர் இளவட்டங்களை ஏற சொல்லுவாங்க. அப்படி ஏறுற இளைஞர்களை சும்மா ஏற விட மாட்டாங்க, தண்ணியை பூரா தொளிச்சு அவங்கள ஏற ஏற இறக்கி விடுவாங்க. இறக்கி விடுறதுன்னா அவங்களா போய் இறக்க மாட்டாங்க, அதுவே என்ன ஆகிடும், தண்ணி ஊத்த ஊத்த வழுக்கிக்கிட்டே வரும். அதனாலதான் இதுக்கு பேர் என்னது, வழுக்கு மரம். ஆனா அதையும் மீறி, அந்த வழுக்கு மரத்தோட தடையெல்லாம் மீறி, இந்த தண்ணி வெளிச்சதையும் மீறி ஒரு வீரன் ஏறிட்டானா அந்த பாக்கு மரத்தோட உச்சியில என்ன வச்சிருப்பாங்க, பல பரிசு பொருட்கள் வச்சிருப்பாங்க. அந்த பரிசு பொருள் பூரா அந்த ஏறின வீரனுக்கு சொந்தம். அப்படி ஏறின வீரனுக்கும் தன் வீட்டு பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அந்த காலத்து பெரியவங்க. இதுதான் வழுக்கு மரம் ஏறுறது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வழுக்கு மரம் ஏறுறதுன்னா இது என்ன மரம்? வழுக்கு மரத்துல என்ன மரத்தை வச்சிருப்பாங்க, அது மேல என்னென்ன பூசி இருப்பாங்க, கடுகு உளுந்து கேப்ப, இந்த மூணையும் தான் அரைச்சு பூசி இருப்பாங்க மேல. இது எதற்காக பூசுறாங்க? அந்த பாக்கு மரம் வழுக்கு மரமா மாறுறதுக்காக, வளவளன்னு இருக்கிறதுக்காக பூசுறதா இந்த கலவையெல்லாம் பூசுறது. சரி, அருமையா சொன்னீங்க. இதையும் ஒரு பாட்டா படிச்சிருவோமா? ஓகே. பாக்கு மர பட்ட உரிச்சு, பாக்கு மர பட்ட உரிச்சு, பாக்கு மர பட்ட உரிச்சு, பாக்கு மர பட்ட உரிச்சு, ஊர் மத்தியில் அதையும் தான் நட்டு தாவச்சு, ஊர் மத்தியில் அதையும் தான் நட்டு தாவச்சு, பாக்கு மர பட்ட உரிச்சு, பாக்கு மர பட்ட உரிச்சு, ஊர் மத்தியில் அதையும் தான் நட்டு தான் வச்சு, பாக்கு மர பட்ட உரிச்சு, கேப்ப உளுந்து அரைச்சு, பாக்கு மரத்துல நல்லா தேய்ச்சு, ஊர் இலவட்டம் எல்லாம் அழைச்சு, அந்த மரத்துல அவங்கள தான் ஏறத்தான் வச்சு, வளர்க்கும் போது தண்ணி தெளிச்சு, இது ஏறினா பரிசு நான் நிச்சயமாச்சு. தனனன் தனனே தானே தனனன்னே தனனன்னே தானே நானே நன்னே நன்னே நானே. அருமை அருமை, அழகா சொன்னீங்க. அவ்வளோ பெரிய வீரனா இருந்தனாலதான் இப்பயும் நம்மளோட தமிழரோட
உலகமே பறைசாற்றிக்கிட்டு இருக்கு. அக்கா நேரமாயிட்டே போகுதேக்கா. நம்ம தமிழர்களோட வீரத்தை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கா என்ன, நாள் கணக்கா, மாச கணக்கா பேசிக்கிட்டே போலாம். ஆனா இங்க இருக்க பெற்றோர்களுடைய நன்மை கருதியும் நம்மளுடைய மாணவ செல்வங்களுடைய நன்மை கருதியும் இத்தோட நம்ம வெள்ளிப்பாட்டை முடிச்சுக்கலாம். ஆமா, நிறைவு செஞ்சிடலாம். தாய் கொடுத்த தமிழமுதே தனித்தமிழே வருக, தாய் கொடுத்த தமிழே தமிழே வருக, வாயிலிக்க வாழ்த்துரைக்க வாய்க்குக்க வாழ்த்துழுக்க வளம் இதுகை தருக, தாய் கொடுத்த தமிழமுதே தனித்தமிழே வருக, தாய் கொடுத்த தமிழே தனித்தமிழே வருக, வாயிலிக்க வாழ்த்துரைக்க வளமிகவே தருக, வாழமிக்க வாழ்த்துரைக்க வருமருகே வருக, புத்தரிசி புதுக்கரும்பு புத்தாடை புது நெல்லு, புத்தரிசி தமிழில் வாழ்த்துக்களை ஒருத்தர் ஒருத்தர் சொல்லு. முத்தமிழில் வாழ்த்துக்களை ஒருத்தர் ஒருத்தர் சொல்லு. புத்தரிசி புதுக்கரும்பு புத்தாடை புது நெல்லு, முத்தமிழில் வாழ்த்துக்களை ஒருத்தர் ஒருத்தர் சொல்லு. இன்றும் போல என்றும் இருக்க இறைவன் நடும் தருக, இறையருளை பெற்று நாம் சிறப்புடனே வாழ்வோம். வாழியவே பல்லாண்டு காலம் எல்லாரும் பல்லாண்டு வாழியவே. பெரியோருக்கும் குழந்தைகளுக்கும் எங்கள் நன்றி உரித்தார்க. பெரியோருக்கும் குழந்தைகளுக்கும் எங்கள் நன்றி உரித்தார்க. வாழிய 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 வாழிய. வாழியவே பல்லாண்டு காலம் எல்லாரும் பல்லாண்டு வாழியவே. நன்றி நன்றி. பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகம் அவங்களுடைய வழிகாட்டுதல் பதில் நடந்துருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி அளித்த பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும், இந்நிகழ்வில் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட திருமதி சண்முகப்பிரியா மேடம் அவர்களுக்கும் ஞானசுந்தரி மேடம் அவர்களுக்கும் மற்றும் அவங்களுடைய குழுவினர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.